Hello friends, welcome to Vaigai Suvai kitchen. இது Arusuvaigalin Sangamam. இன்றைக்கி நம்ம கனவா மீன் எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ கனவா மீன் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு பகுதி தலைப்பகுதின்னு இருக்குது. இப்போ நான் வந்து தலைப்பகுதியை வந்து தனியாக பிச்சு எடுக்க போகிறேன். அந்த உடம்புல கை வச்சுட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு தனியாகவும் அந்த தலையில் பகுதி வந்து தனியாகவும் வந்துடும். இந்த தலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்டக்கல்ஸ் இருக்கும், அந்த கால்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். உடம்பு பகுதியில் வந்து பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தின் பிளாஸ்டிக் ஷீட்டு மாதிரி வந்து வரும். இதுதான் வந்து ஆக்சுவலாக அந்த மீனுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்கும். இப்போது அது உள்ளே இருக்கிற நம்ம அந்த குடல் பகுதி அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இந்த மீனில் இருக்க வெளிப்புற தோலை வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த தோலை வந்து பீல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயராட்டம் வந்துருச்சு. அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஸ்கின்னை வந்து எடுத்தோன்னா ஸ்கின்னு தனியாக உரியும். இந்த ஸ்கின்னு உறிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலரில் இருக்குது இல்லையா, அந்த உடல் பகுதி, அதை தான் வந்து நம்ம குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கனவா மீனில் இருக்க தோல் வந்து பாருங்கள் அப்படியே அழகாக உறிஞ்சு வந்துடுது. நம்ம ஒரு இடத்துல உரிக்க ஆரம்பித்தா போதும், கம்ப்ளீட்டாக வந்து உறிஞ்சு வந்துடும். இதை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம் தோல் பகுதியை. தோல் பகுதி எடுத்துட்டோன்னா இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒயிட் கலரில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தோலை எடுத்ததுக்கப்புறமா உள்ளே ஏதாவது வேஸ்ட்டு இது இருக்குதான்னு பார்த்து நம்ம அதையும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தலைப்பகுதியை வந்து இந்த மாதிரி நடுவில் பிடிச்சிட்டு இழுக்கிறேன். ஸோ உடம்பு தனியாகவும் தலை தனியாகவும் வருது. அந்த தலைக்கூடையே அதோட வேஸ்ட்டும் வந்துடுது. இப்போது இந்த தலையில் வந்து பார்த்தோன்னா அந்த கண்ணுக்கு மேலே வச்சு அழுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கண் பகுதி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கும், முள் மாதிரி அந்த டென்டக்கல்ஸ் கிட்ட இருக்கும். அதை வந்து அமுக்கி எடுத்துருங்க. அதை வந்து வெளியே போட்டுருங்க, குக்கிங்க்கு யூஸ் பண்ண முடியாது, அது இருந்தால் கசப்பு தட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதோட டென்டக்கல்ஸில் வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்கும், அதையும் வந்து உருவி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு கனவா மீனை வந்து நம்ம தோலை உரிக்கிறோம். அது வந்து கம்ப்ளீட்டாக உறிஞ்சி வந்துடுது. இன்றைக்கி வந்து என்னோடய பையன் வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப இஷ்டமாயிடுச்சு இதை க்ளீன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தலை தனியாகவும் அதோட உடம்பு பகுதி தனியாகவும் நாங்கள் 2 பேருமே க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்குவிட் வாங்கி க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மற்ற மீனை க்ளீன் பண்ணுறதை விட இந்த கனவா மீனை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த செதில்களெல்லாம் எடுத்து செதில்கள்லாம் தெரிக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியாதுன்னா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போது நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அதோட தலைப்பகுதியில் இருக்கிறதையுமே வந்து ஸ்கின்னையுமே பீல் பண்ணிட்டேன். இப்போது தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கிறேன். ஸோ வெளிப்பக்கமும் உள்பக்கமும் நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாமே வந்து நமக்கு வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே எந்த நான்வெஜ்ஜுக்குமே வந்து உப்பு போட்டு மஞ்சள் போட்டு தான் வந்து வாஷ் பண்ணிட்டு தான் வைப்பேன். ஸோ உங்களுக்கான அந்த ஸ்மெல்லும் வந்து இருக்காது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இப்போ நான் இங்கே வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் மஞ்சள் போட்டு கழுவுனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து ஒட்டி இருக்கிற லேயருமே வந்து உங்களுக்கு அந்த மஞ்சளில் தெரியும். அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மீனில் பார்த்தோன்னா அந்த கழிவு பகுதின்றது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மீனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேலே இருக்கிற பார்ட்டை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கீழே எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்ததாக இப்போ அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பொதுவாக கனவா மீன் வந்து இந்த மாதிரி ரவுண்டாகவும் கட் பண்ணலாம், இல்லைனா வந்து ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம நீளமாகவும் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்டாக தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம சமைக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கனவா மீனை வச்சு இன்றைக்கி நம்ம தொக்கு வந்து செய்ய போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மீன் மாதிரி உங்களுக்கு நிறைய கழிவுகள் இருக்காது. சீக்கிரமாகவே ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து கழுவிடலாம். அதிகமாக டைம் எடுக்காது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து சமைக்கிறீங்க, இந்த கனவா மீன் எப்படி வாங்கிட்டு க்ளீன் பண்ண தெரியல அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போது நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நமக்கு உள்ளே இருக்கிற வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கனவா மீனை கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட தலைப்பகுதியும் வந்து நம்ம குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம்.